Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய most affordable 440cc பைக்ஸோட லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு 5 பைக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த பைக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாவே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பைக் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 400Z. இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 1,85,000 எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கைஸ், நான் ஆன் ரோட் ப்ரைஸ் எந்த ஒரு பைக்குக்குமே சொல்லலை. நான் சொல்ல போகிற பைக்ஸோட ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பஜாஜ் பல்சர் NS 400ஓட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 373cc இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 40 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பைக்கில் பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பல்சர் NS 400Zல. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 12 சேனல் ABS உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் DRLs உங்களுக்கு கிடைக்குது. இந்த பல்சர் NS 400Zல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 168 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1344 mm கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 174 kgs உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர்ஸில் இந்த பல்சர் NS 400Z வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154 km/hன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே, மைலேஜ் சொல்லு அப்படின்னீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28.5 km/L கொடுக்கும்னு சொல்லிட்டு பஜாஜ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம அடுத்த பைக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேவரிக் 440 இந்த பைக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,99,000லேருந்து 2,24,000 வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கிட்ட வந்துடுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸிங் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆன் ரோட் ப்ரைஸிங் நான் சொல்லலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 440cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 27 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 36 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்குது. இந்த பைக் உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 5 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 803 mm சொல்லியிருக்காங்க. பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 175 mm சொல்லியிருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 187 kgs வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது லிட்டருக்கு 30 km கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 12 சேனல் ABS உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹீரோ மேவரிக் 440 பைக்கோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1388 mm உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் 400. அதாவது இந்த 440cc பைக்கோட லிஸ்ட்டில் நம்ம தேர்டு பார்க்க போகிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் டாமினார் 400. இந்த பைக்கோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2,30,815 rupees எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,31,000 சொல்லலாம். நான் அக்யூரேட்டாக கொஞ்சம் சொல்லிட்டேன். இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 373.3cc இன்ஜின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 35 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 155 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 157 mm உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 193 kg உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் அதாவது இந்த டாமினார் 400ஓட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26 km/Lன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடைக்குது. இதுலேயும் உங்களுக்கு 12 சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டிஜிட்டல் ஓடோமீட்டரும் உங்களுக்கு கிடைக்குது. கைஸ், இப்போ நம்ம ஃபோர்த் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் X440. இந்த பைக்கை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 2,39,500 rupees எக்ஷோரூம் ப்ரைஸஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு 440cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 27 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 38 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பைக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2.4 லேக்லேருந்து
கிட்டத்தட்ட 2.79 லேக் வரைக்கும் போகுது. இந்த பைக் வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஹார்லி டேவிட்சன் X440யோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 km/hன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 805 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்லி டேவிட்சன் X440யோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 190.5 kg உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 km/லிட்டர் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 சேனல் ABS உங்களுக்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு டிஜிட்டல் டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் எல்லாமே டிஜிட்டலில் உங்களுக்கு கிடைக்குது. கைஸ், இந்த வீடியோவோட லாஸ்ட் பைக், அதாவது 5th பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையம்ப் ஸ்பீட் 400 இந்த பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,35,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 398.15 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 40 PS பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 37.5 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32 km/லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 176 kg உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 790 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லேயும் உங்களுக்கு 12 சேனல் ABS உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து ட்ரையம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு டிஜிட்டல் டாக்கோமீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் சொன்ன இந்த 5 பைக்கில், அதாவது 440 cc இருக்கக்கூடிய இந்த 5 பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இதில் எந்த பைக் பிடிச்சிருக்கோ அதோட நியரஸ்ட், அதாவது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நியரஸ்ட் ஷோரூமுக்கு விசிட் பண்ணி இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில்ஸ் பை ஃப்ரம் பவன்.